நல்ல காலை வேளைக்காக நன்றி ராஜா. உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு ராஜா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு வாசிக்கலாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 10. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நானே நல் மேய்ப்பன், என்னுடைய ஆடுகளுக்காக நான் என்ன பண்ணுவேன்? அவருடைய ஜீவனை தருவாரா. சங்கீதம் 23வது வாசிக்கலாம். சங்கீதம் 23 முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது, the Lord is my shepherd, I shall not want anything. I shall not want னா அப்படின்னா தெரியுமா, என் ஆண்டவர் ஒண்டி போதும், இது ஒண்டி இருந்தா போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு யார் சொல்றது? தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஓகே, நான் இன்னைக்கு உங்களை கேட்கலான்னு இருக்கிறேன், ஏன் ஆண்டவருக்கு நல்ல மேய்ப்பன்னு வச்சாங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்துருங்க, சொல்லாதீங்க. செகண்ட் சர்வீஸ் வந்துங்க, நீங்க சொல்ல. ஏன் ஆண்டவருக்கு ஒரு நல்ல மேய்ப்பன், குட் ஷெப்பர்டுன்னு ஏன் வச்சாங்க? குட் ஷெப்பர்டுன்னு இருக்கிறாங்க, அப்போ குட்னு இருந்தா என்ன இருக்கும்? பேடுன்னு இருக்கும். அப்போனா குட்டு அப்புறமா பேசலாம், நான் கன்க்ளூஷன்ல முடிக்கிறேன். பேடை பத்தி வாசிக்கலாம். அப்போ கெட்ட மேய்ப்பன் ஆடுக மேய்க்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? என்ன பண்ணுவாங்க? ஆடு மேய்க்கிறவங்களெல்லாம் எவ்வளோ பேர் பார்த்துக்கிறீங்க? வெரி குட். யாரெல்லாம் ஆடு மேய்ப்பாங்க சொல்லுங்க. என்னத்துக்காக ஆடு மேய்க்குவாங்க? அதுக்கு தண்ணி, ஆகாரம், அப்புறமா அதுக்கெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். வாவ், பிஸ்னஸ் பிளான். நான் பார்த்துக்கிற ஆடு எடுத்துன்னு போறவங்களெல்லாம் பாருங்க, நான் சொல்றேன். சில பேர் ஆடு வளர்க்குவாங்க. என்னத்துக்காக வளர்க்குவாங்கன்னா, பிஸ்னஸ்க்காக வளர்க்குவாங்க. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ், அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்கம். ரெண்டாவது ஆடு அப்படியே இப்படி மேய்ச்சினே போவாங்க. கரெக்டாக தொட்டின்ற ஸ்டாப் வரும்போது என்ன பண்ணுவாங்க? அங்கே உள்ள ஓடிட்டு என்ன பண்ணுவாங்க? சொல்லியே முட்டிடுவாங்க. சில பேர் ஆடு வாங்குவாங்க, பண்டிகை டைம்ல வாங்குவாங்க. பண்டிகை டைம்ல என்ன பண்ணுவாங்க? ஆடு வாங்கி இலை கொடுத்து, அது பேர் பூசா, பூசெல்லாம் போட்டு அது நல்லா வளர்க்குவாங்க. பண்டிகை டைம்ல என்ன பண்ணுவாங்க? வாயில கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு தொண்டையை என்ன பண்ணுவாங்க? பல்லாக்கா தூக்கி பல்லாக்கா போடுவாங்க. இன்னொருத்தரை பார்த்துக்கிறேன், அவங்க எப்படின்னா ஆடு எடுத்துன்னு போவாங்க, பில்லு கொடுக்குவாங்க, தலையை இப்படி பார்க்கும், ஒரே அடி, ஆடை அவுட். இப்ப இவங்க எல்லாரும் ஆடை மேய்ச்சின்னு தான் இருந்தாங்க கொஞ்ச நாள்ல. ஆனா இவங்க எல்லாம் எடுத்துன்னு போன விஷயம் என்னன்னா, அந்த ஆடை பண்றதுக்கு என்னது? ஒன்னு சாவடிக்கிறதுக்காக, ஒன்னு வியாபாரத்துக்காக, ஒன்னு பலி செலுத்துறதுக்காக, ஒன்னு அவங்களுடைய லைஃப்ல எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? செய்யறாங்க. ஆனா இங்க ஒருத்தர் ஆடு மேய்ச்சார். இந்த ஆடு மேய்ச்சர் எப்படி தெரியுங்களா? இவர் ஆடை பலி கொடுக்கல, ஆடுக்காக இவரை பலி கொடுத்துட்டார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் யாரா இருக்கிறனா, he is a good shepherd. Why is God good? Is because he never changed. Why God is good is because he never changed. அவர் சேஞ்சே ஆகல. அந்த ஆடு குட்டியா இருக்கும் போது அப்படித்தான் இருந்தாரு, பெருசாயிட்ட பிறகு அப்படித்தான் இருந்தாரு. என்ன ஓடி போயிடுச்சுன்னா கூட அதை போய் அழகா தேடி எடுத்துன்னு வருவார். So only we call good God. God is good all the time. சொல்லுங்க, God is good. நீங்க நல்லவனா இருக்கும்போது ஆண்டவர் குட்டா தான் இருந்தாரு, நீங்க கெட்டவங்களா இருக்கும்போது கூட ஆண்டவர் நல்லவனா தான் இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் பேர் என்னது? நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நல்ல மேய்ப்பன்ன்றது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, என்னைக்குமே நல்லவங்க என்னைக்குமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க. A good God will never change. God never changed at all. சேஞ்ச் ஆன சில ஜனங்களை குறித்து நான் பேச ஆசை. ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர், ஜனங்களையும் கடவுளை வச்சு கம்பேர் பண்ணல. ஆனா நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஜனங்களை தான் கடவுளை காட்டில என்ன பண்றோம்? ரொம்ப லவ் பண்ணிடுவோம், நம்புவோம். இப்படி எல்லாம் நடக்கும் இல்லையா? நேற்று கூட 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப வைரலா நியூஸ் போயின்னு இருக்குது. 21 வயசு பையன் லக்னோவில் அவங்க டேடி என்ன பண்ணிக்கிறான்? வெட்டி 21 ஏஜ் ஓல்டு, 21 வருஷமா பாம்பை வளர்த்துக்கிறார் பாரு. அவங்க அப்பா என்ன பண்ணிக்கிறான்? அவன் வெட்டி ட்ரம்மில் வச்சுட்டு இருக்கிறான். அவரு கையை அவருடைய வாட்சை பார்த்து கண்டுபிடிச்சாங்களாம்.
Who is his enemy? அவருடைய புள்ள, எனக்கு ஒரு புள்ள இருக்குதுன்ட்டு கனவோடு வாழ்ந்த ஒரு அப்பா அவர். ஆனா அந்த புள்ள என்ன மாறிடுச்சு அப்பாக்கு? எதிரியா மாறிடும். ஏன்னா இவங்க என்னத்துக்கு மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். பாருங்க, இவங்க நல்ல பிள்ளைங்க நம்ம நினைக்கிறோம், ஆனா இவங்க என்ன ஆயிடுறாங்க? நம்மளுக்கு ஆபத்தா மாறுறாங்க இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு பைபிள் வசனம் பிரகாரமா யாரெல்லாம் நல்லவங்களா இருந்தாங்க, எப்படி கெட்டவனாங்க மாறுறாங்கன்னு பார்க்கலாம். They were good, but something made them bad. இப்போ இவங்களை பார்த்துக்கலாம், இவங்களை வச்சு ஜீசஸை பார்க்கலாம். ஓகேவா? எவ்வளோ பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? ஓகே, வெரி குட். என்னோட திருப்பிக் கொள்ளலாம். ஒரு மனுஷன் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய டெம்டேஷன்னால என்ன ஆயிட்டாரு? மாறிட்டார். யார் டெம்டேஷன்ல மாறுது? யூதாஸ், வெரி குட். அப்புறமா சிம்சோன், வெரி குட். நெக்ஸ்ட் வேற யார் டெம்டேஷன் லெவல்? ரொம்ப பெரிய டெம்டேஷன் லெவல் தாங்க. ஆடம் அண்ட் ஈவ், வாவ், வெரி குட், பியூட்டிஃபுல் இமான். சார், ஜீசஸ் டெம்டேஷன் வந்துச்சுங்களா? எப்படி வந்துச்சு சொல்லுங்க? பசியில இருக்கும்போது. வாவ், வெரி குட் மோக, அலர்ட் ஆயிட்டு இப்போ. நெக்ஸ்ட், பசியில இருக்கும்போது என்ன வந்துச்சு அவருக்கு? டெம்டேஷன் வந்துச்சு. எப்போ பசியா இருந்தார்? 40 நாள் ஃபாஸ்டிங்கா இருந்தார். பேய் என்ன சொன்னா? கல்ல என்ன பண்ணு? சரி, அதே இடத்துல மனுஷனா இருந்தா என்ன பண்ணிக்குவாங்க? நாளைக்கு ஃபாஸ்டிங் போட்டுலாம் விடு. 40 நாள் பசியா இருக்கிறோம் நம்மலாம். பிரியாணி வைக்கிறாங்க, ஜீசஸை விட்டுரு, உனக்கு இதெல்லாம் தர அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யாரை வேற பார்க்கல. ஜீசஸ் என்ன இருந்தாரு? வனாந்திரத்துல இருந்தாரு. டைரக்டா வெறும் பிசாசு ஜீசஸ் ஒண்டிதான் இருக்கிறாங்க, வேற எதுவுமே இல்லை. பிசாஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும் ஜீசஸ் பசியா இருக்குவாரு. இப்ப என்ன பண்ணலாம்? ஜீசஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? வந்ததுமே பசியா இருக்கும் போது நல்ல ஒரு ஃபுட்டு பார்த்து சொல்றான், இந்த ஃபுட்டு நான் உனக்கு தரேன், நீ என்ன பண்ணிடு, ஆளா மாறிடு. டெம்டேஷன் வருது. ஜீசஸ் மாறினாரா? மாறல. ஏன் மாறல? ஏன் மாறல அவர்? ஏன்னா அவர் கடவுள், ஒரு மாறாதவர். அல்லேலூயா. மனுஷன் எல்லாருமே மாறிடுறாங்க. பாருங்க, மனுஷனுக்கு டெம்டேஷன் வரும்போது என்ன ஆயிட்டாங்க? டெம்டேஷன் வரும்போது என்ன ஆனாங்க? மாறினாங்களா? மாறலைங்களா? ஆடம் மாறிட்டான், யூதாஸ் மாறிட்டான், சிம்சோன் மாறிட்டான். ஆனா ஜீசஸ்க்கு டெம்டேஷன் வந்துச்சு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், when you are alone, you are getting tempted, will you fall or you will rise? ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்த்துக்கிறேன். நீ ஒரு வீடியோ பார்க்க கூடாதுன்னு, ஆனா அது வருது, யாரும் இல்லை வீட்டுல, என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா பார்த்துருவேன். ஏன்னா நீ மனுஷன். நீ அதை பார்த்து கூட ஒருத்தரோட நேசிச்சா இருப்பாரு. அதுக்கு தான் ஒரு பேரு நல்ல மேப்பன். உன் கையில இருந்து உன் மொபைல் போனை கொடுக்கல, உன் மொபைல்ல இருந்து உன்னை அழிச்சு போடல, உன் கண்ணை எடுக்கல, ஆனாலும் உன்னை நேசி மறுபடியும் ஆண்டர்கிட்ட கொண்டு வந்தார் சபைக்கு. அதுக்கு தான் ஒரு பேரு நல்ல மேப்பன். உன்னை எடுத்துன்னு போய் விக்கல, உன்னை எடுத்துன்னு போய் தொட்டில கொடுத்துடல, உன்னை ஒரு பண்டிகைக்கு போட்டல்ல, உன்னை பிள்ளை கொடுத்துட்டு கழுத்த வெட்டல, அவருடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டெடுத்தார். அதுக்கு தான் ஒரு பேர் நல்ல மேப்பன். அல்லேலூயா. எவ்வளவு பேர் புரிஞ்சுக்க மாட்டேற? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. Many people changes because of temptation. ரொம்ப பேர் என்ன சொல்றீங்க? நான் ரொம்ப பேர்ட்ட பார்த்துருக்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? பிரதர், நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கரெக்டாக இருக்கிறேன் பிரதர், ராத்திரி ஆனா கை ஷேக் ஆகுது பிரதர், அதனால கொஞ்சம் போய் குடிச்சிடுறேன் பிரதர்ன்றாங்க. சில பேருக்கு என்ன, ஸ்வீட் சாப்பிடணுன்ற டெம்டேஷன், சாப்பிடவே கூடாதுன்னுவாங்க. லைட்டா ஒரு குலாப் ஜாமுன் கீழே இருந்து கூப்பிடுவாங்க, ஒரு ஜாமுன் ஒன்று பார்சல் பண்ணுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படின்னா என்ன? we fail. நம்ம சேஞ்ச் ஆயிடுறோம் டெம்டேஷன் வரும்போது. ஆனா ஆண்டவர் சேஞ்ச் ஆகுறதில்ல. ஆடு கிட்ட விலை பேசுறாங்க. ஆடை பார்த்து என்ன தெரியுமா சொல்ல? ஆடு வாங்கிட்டேன் என்ன தெரியுமா? இல்ல இது ஏன் ஆடு, எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தா நான் தர மாட்டேன். அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு நல்ல மேப்பனா இருக்கிறார். ஆமென். நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அதுதான் பார்த்தேன். if you have God, will lack nothing என்குது. அப்படின்னா இந்த நல்ல மேப்பன் இருந்தார்னா எனக்கு ஒரு குறையா இருக்கக்கூடாது, குறை இருக்காதுன்றார்.
அப்போனா நல்ல மேய்ப்பன் ஒரு மனுஷனுக்கு இருந்தார்னா அது ஒண்ணு போது எல்லாத்தையுமே ஆண்டவர் செஞ்சிடுவார். எவ்வளவு பேர் சொல்ல முடியும் ஆமென் அல்லேலூயா? ஏன்னா பைபிள் சொல்லுது நல்ல உணவு தரார், நல்ல தண்ணி தரார், நல்ல வாழ்க்கை தரார், நல்ல மரியாதை தரார், நல்ல எதிர்காலத்தை தரார். இவர் ஒருத்தர் போதுமே. ஆனா டெம்டேஷன் வந்தா என்ன ஆகுறாங்க ஜனங்க? சேஞ்ச் ஆகுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு டெம்டேஷன் வந்துச்சு, பட் he never changed. அடுத்தது ஒரு மனுஷன் சேஞ்ச் ஆனாங்க. என்னத்துனால? பயத்துல. யார் சேஞ்ச் ஆனது? பயத்துல. பேதுரு. யூ நோ தி ஆன்சர். ஓகே, வேற யாரு? யார் பயத்துல சேஞ்ச் ஆனது? வெரி குட் மா, நீங்க புக்ல எழுதாத சொல்லிங்கிறீங்க. God bless you. யார் சேஞ்ச் ஆனது? சத்யா பிரதா. ஜோனா. வெரி குட். நெக்ஸ்ட். கம் ஆன் மா, யோசிங்க, பரவாயில்ல. யார் பயத்துல சேஞ்ச் ஆனது? சரி, இவங்க பீட்டரை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பீட்டர் சொன்னாங்க. பீட்டர் எப்போ சேஞ்ச் ஆனாரு? அவர் சிலுவையில மறுதலிக்க. எப்போ ஏன் மாறினாவ? ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா? பீட்டர் ஜீசஸ்ட ஃபுல்லா பீட்டர் தான் விட்டா. என்னன்னு விட்டா தெரியுமா? ஜீசஸ் சொல்றாரு, 12ல ஒருத்தன் என்ன பண்றான், என்ன காட்டி குடிக்கிறானா அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொல்றாரு? யார் பாது? யார் அவன்? நீ சொல்லு, முச்சிடுறவன. உனக்கு ஒண்ணுன்னா நான் என் உயிரை கொடுத்துருவேன் தெரியுமா? அப்ப ஜீசஸ் சொல்ற, மகன் அவன் சொல்றது பொய்ன்னு ஜீசஸ் தெரியும். இப்போ தாடா பேய் என்ன பண்ணா? பர்மிஷன் வாங்கி போய்க்கிறான், கொஞ்சம் உஷாராயிரு. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, மகன் நீ 3 வாட்டி என்ன பண்ணுவேன்? என்ன மறதளிக்குவேன். 3 வாட்டி என் ஆபத்துல நீ என்ன கை கொடுத்துருவ. ஆனா ஆண்டவருக்குன்ட்டு ஆபத்து வந்துச்சா வரலையா? எப்போ? சிலுவையில் அடிக்கும் போது அவருக்கு ஆபத்து, துரோகம் பண்ணும் போது அவருக்கு ஆபத்து, எவ்வளவு பேர் அவர் அடிக்கும் போது அவருக்கு ஆபத்து வந்துச்சு, பயம் வந்துச்சு. பயம் வந்துக்கலாம். ஆனா அவர் சேஞ்ச் ஆனாரா? ஆனா பீட்டர் என்னன்னா ஃபுல் பீட்டர் விட்டு சேஞ்ச் ஆயிட்டான். கரெக்டா இல்லையா? உங்க லைஃப்ல கூட ரொம்ப பீட்டருங்க பாருங்க. ப்ளீஸ், பீட்டர் இருக்கிறவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பீட்டர் விடுறவங்கள பத்தி சொல்றேன், அந்த பீட்டரை சொல்றேன். எல்லாம் முடிச்சிடுறேன், பண்ணிடுறேன், தூக்கிடுறேன், வச்சிடுறேன், செஞ்சிடுறேன். நான் என்ன போனேன்னா வேலைக்கு ஒரே மாசத்துல செட்டில் ஆயிடுவேன். நான் ஒரே வருஷத்துல இறங்கினேன். எல்லாம் பீட்டருங்க இவங்களாம். நான் ஏஞ்சாலும் காசு, பொறுத்தாலும் காசு, நடந்தாலும் காசு. எங்க டேடி டைலாக் இது, சின்னதுல அடிக்குவார். ஏய், நான் நடந்தாலும் காசுடா, ஏஞ்சாலும் காசு, போனாலும். அப்படி நிலையிலுயா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தார். அதனால தான் அவ்வளவு தைரியத்துல பேசினார். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களை பார்த்து எவ்வளவு பேர் பீட்டருங்க இருக்கிறாங்க? பீட்டருங்க விட்டுங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க? ஆபத்து வரும்போது என்ன ஆனாங்க? மாறினாங்களா? தம்பி, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மாறினாங்களா? உன் மேல கை வச்சுட்டடா மச்சான், விட்டுறா பாடுறா அண்ணா, ஒன்னையில அங்க வர ஒய்செல்லாம் இங்க வந்துச்சுன்னா மச்சான் மச்சான். நேற்று ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு யானைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க? யானை வந்து ஒரு கோயில்ல இருக்குது. அனிமல்ஸ் ஆர் ஆல்வேஸ் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ ஒன்லி வி கால் தம் வைல்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்கு பேர் இருக்குது வைல்டு. அவங்க எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்க கிராங்கி ஆயிடுச்சுன்னா தெல் பி ஆப்போசிட். நாயினாகட்டும், பூனைனாகட்டும், முதலனாகட்டும், யானைனாகட்டும். இந்த யானை என்ன பண்றாரு, ஒருத்தர் ஒரு 4-5 பூஜாரி நிக்கிறாங்க. அவர் ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி அடிக்கிறாரு. அது இப்படி பெண்ட் பண்ணுது. அது எப்படின்னா அதுக்கு ஒரு லேடர், மனுஷனை மேலே ஏறதுக்காக. அது மேலே அவர் மேலே உட்கார வச்சுக்கிச்சு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு இடத்துன்னு வந்து தர வரார். அந்த மனுஷனுக்கு அதை பாஸ் பண்ண வரார், மேலே எடுத்துன்னு போது. இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னே தெரில. அந்த தும்பிலேருந்து அவர் லுங்கியை இப்படி பிடிச்சி முன்னாடி எடுத்து ஒரே அடி. எல்லா பூஜாரியும் ஒரே ஓட்டம். ஓடினாங்களா? ஓடுறதில்லை. எல்லாரும் அவங்கன்னு இல்லை, நம்ம கூட சரி. மெடிக்கல் ஷாப்ல கொரோனா டைம்ல பீக் டைம், அப்போ பேண்டேட் வாங்கலான்னு போயிருந்தேன். இருமுனா அவ்வளோதான். எல்லாருமே ஒரே ஓட்டம், அப்படியே தூர தூரம் ஓடுறாங்க. எனக்கே போய் வந்துச்சு என்னன்ட்டு, எனக்கு கொரோனா வந்துச்சான்ட்டு. எப்படி மாறுறாங்க? பயோன்னு வந்தா இம்மிடியட்டா மாறுவாங்க.
அவங்களுக்குன்னு வரும்போது மாறிடுவாங்க. ஆனா இவர் எவ்வளோ பேர் பயம் காட்டி கூட மாறாம உனக்காகவே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாய்கள்ட்ட இருந்து உன்னை பிச்சை எடுத்தார், கரடியின் வாய்கள்ட்ட இருந்து பிச்சை எடுத்தார், உன்னை சாவடிக்கிற ஜனங்க கையில இருந்து கர்த்தர் மீட்டு எடுத்தார். அவருடைய உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்தினார். ஆக்சுவலா நம்ம தான் போயிட்டு கோயில் ஆடா மாட்டுறது, ஆனா நம்மள தான் இன்னைக்கு கிராண்டா செலிப்ரேட் பண்ணிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்மலாம் விற்கப்பட்டுங்க, ஆனா நம்மள காசு கொடுத்து உயிரை கொடுத்து ஒருத்தர் வாங்கினார். வாங்கக்கூடாத ஒருத்தர் நம்மளை வாங்கினார். நேசிக்க கூடாத ஒருத்தர் நம்மளை நேசிச்சார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவர் பேர் என்னவா இருக்கிறாரு? நல்ல மேய்ப்பன். பயம் வரும்போது கூட எப்படி இருந்தா தெரியுமா? ஸ்ட்ராங்கா நின்னார். ஸ்ட்ராங்கா நின்னார். ஜெயில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடைசியில என்ன சொல்லுவாங்க? மரண தண்டனைன்னுவாங்க. மரண தண்டனை அவங்கள்ட்ட கொடுத்து பாருங்களேன், கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் சேஞ்ச் ஆகிறேன்னு கேட்குவாங்க. ஆனா ஆண்டவருக்கு பாருங்களேன், தண்டனை கொடுக்கும் போது எல்லாத்தையுமே ரெடியா இருந்தார். அவர் நினைச்சிருந்தா, ஐயோ எனக்கு பயம் வந்துடுச்சு, நான் வரல, ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் யாருக்காகவும் அவர் எவ்வளவு பிரச்சனை வந்து உங்களை விட்டு கொடுக்கலாமா ஆண்டவர்? ஆனா நம்ம தான் ரொம்ப விட்டு கொடுத்துட்டோம் ஆண்டவர். நம்ம தான் ஆண்டவர் ரொம்ப கேள்வி கேட்குறோம். என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செத்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு குழந்தை பொறுக்கல, இது பண்ணல அது பண்ணல. ஒன்று தெரியுங்களா? இன்னைக்கு ஈரானில் பாருங்க, ஃபுல்லாக உக்காந்துங்க, எல்லாருமே அவுட், எல்லாம் அவுட். ஓடுறாங்க, எல்லாருமே ஓடுறாங்க. ஆபத்துன்னு வந்தா நீ எதெல்லாம் ரொம்ப உண்மை நினைக்கிற எல்லாம் விட்டு ஓடுவாங்க. ஒரு பையன் தண்ணியில வந்து ஸ்விம்மிங் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க டீமா போயிருக்கிறாங்க. ஒரு பையன் அப்படியே உள்ள போயின்னு இருக்கிறான், இவன் வீடியோ எடுத்துன்னு இருக்கிறான் உள்ள போயின்னு இருக்கிறது. ஆனா இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், காப்பாற்ற மாட்டேங்கிறான். என்ன பண்றான் தெரியுமா? அந்த வீடியோ எடுத்துன்னு போய் வெளியே அவங்களுக்கு போய் காட்டிட்டு வெளியத்துல இருக்கிறவங்க எடுத்துன்னு வரான். ஏன்? அவனை நினைச்சா காப்பாத்திக்கலாம், ஆனா அவனுக்குன்னு ஒரு உயிர் பயம் இருக்குது. உயிர் மேல ஒருத்தருக்கு பயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் அவங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் உயிர் மேல பயம் இல்லாம வந்து உன்னை காப்பாத்தினார். தன்னுடைய ஜீவனை அழிச்சாலும் பரவாயில்லன்ட்டு வந்து உன்னை காப்பாத்தினார். அதுக்கு தான் ஒரு பேர் நல்ல மேய்ப்பன். ஆட பின்னாடி போட்டுட்டு அவரு முன்னாடி நின்னார். வாடா, முத டச் பண்றதுக்கு என்ன டச் பண்ண, அப்புறமா என் புள்ளைய டச் பண்ணு. பயம் வந்தா எல்லாரும் மாறிடுவாங்க. என்ன மாதிரி ரவுடி இருந்தாலும் போய் காம்ப்ரமைஸ் ஆயிடுவான் வீட்டுல போயிட்டு. தெரியுங்களா? சாரி தெரியாம பண்ணிட்டேன், வெளியே ஏதோ சொல்லிக்காத, நான் காம்ப்ரமைஸ் ஆயிடுறேன். இப்போ அரசியல் எல்லாம் நடந்துக்கு இந்த தமிழ்நாட்டிலலாம் எப்படி எல்லாரும் ஒரு கம்பெனியில போய் ஜாயின் ஆகிக்கிறாங்களா? விஜய் என்ன சொன்னார்? இவங்கெல்லாம் எனக்கு வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? இன்டீரியர்ல எல்லாம் போய் ஆப்போசிட் டீமுக்கு மாறிக்கிறாங்க. அதுதான் சொன்னாங்க, ஆபத்துன்னு வர்ற போது எப்படி மாறுவாங்க தெரியுமா? கெமிலியன்ஸ். இவங்கெல்லாம் யாரு? கெமிலியன்ஸ். தமிழ்ல ரொம்ப நல்ல வார்த்தை. யார் அது? பச்சோந்தி. பர்பிளுக்கு பர்பிள் ஆயிடுவாங்க. ஆமா ஆமாங்க. அங்க இல்ல இல்ல அங்க ஏன்னா இது போட்டா தான் டிராமா வாழ்க்கை ஓடும் அவங்களுக்கு. ஜீசஸ் என்னைக்குமே அடிப்பார்ல, ஒரே மாதிரி இருந்தார். நான் இப்படி தாடா, எப்பவுமே இப்படி தான் இருப்பேன். என் ஆடுக்காக நான் வந்தேன், நான் காப்பாத்துறேன், நான் நுமத்துவேன், நான் நடத்துவேன். அதை அடிச்சாலும் உடைச்சாலும் அது என் புள்ள, நான் பார்த்துக்குவேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பயம் வரும்போது நிறைய நண்பரே உனக்கு எதிரியா கூட மாறலாம். அதுக்கு தான் இன்னைக்கு அநேக ரவுடிங்க சாவறதுக்கு காரணம் யாரு? தூரத்துல எல்லாம் யாரும் அடிக்கல, இவனுக்கு பயம் வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். பீட்டர் கூட பயம் வந்து என்ன ஆயிட்டா, சூடா குளிர் காஞ்சின்கிறாரு. இன்னொன்னு ஹைலைட் என்ன தெரியுங்களா? ஜீசஸ்க்கு இவன் மறுதளிக்கிறாருன்னு தெரியும். தெரியுமா தெரியாதுங்களா? ஆனாலும் பாத்தீங்களா இவனை விட்டுட்டாரு. இப்ப நம்ம விடுவோமா சிஸ்டர்? நம்மளை யாரோ ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்க, நம்ம சாவும் போது இவங்க நம்மளுக்கு துரோகம் பண்றாங்க. என்ன பண்ணுவோம் பிரதர்? சுசே பிரதர், நம்ம மனுஷரை என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்மளை என்ன பண்றாங்க, இவங்க நம்மளை ஏதோ காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ யூதாஸ் பணத்துக்காக என்ன பண்ணா? ஏசப்பா டெம்டேஷனால என்ன ஆயிட்டான்? பணத்தை டெம்ட், அவன் காசு இல்லை, அதனால ஜீசஸ் என்ன பண்ணிட்டான்? வித்துட்டான். ஆனா ஜீசஸ் தெரியுமா தெரியாதா ஜூடாஸ் வித்து ஆண்டவரை காட்டி குடிக்கிறான்ட்டு? ஆனாலும் அவனுக்கு என்ன பண்ணார்? சாப்பாடுல அழகா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, நீ என்ன பண்ண வந்தியோ அதை என்ன பண்ணு செய்ய. நம்ம என்ன பண்ணிக்குவோம்? என்ன போட்டு தள்ளுற,
பாயசத்தை குத்து விஷத்தை வச்சு நான் உன்ன சாவடிக்காம நீ பிரியாணியில போட்டு தர்றேன், நான் உன்னை கூல் ட்ரிங்க்ஸ்ல போட்டு தர்றேன் பாருன்ட்டு என்ன பண்ணுவோம்? ராத்திரியெல்லாம் டிசைட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? இப்போ உங்களுக்கு யாரோ சாவடியே பிளான் பண்ணிட்டாங்க, ரொம்ப க்ளோஸ், உங்க கூடவே இருக்கிறாங்க, உங்களுக்கு அது அலாரம் அடிச்சிட்டாங்க, யாரோ வந்து என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கு கொஞ்சம் ராத்திரி இவங்க வந்து உங்களை காட்டி கொடுத்துருக்குறாங்க. எப்படி காட்டி கொடுக்குறாங்க? அது கூட முத்தமிட்டு உன்னை காட்டி கொடுக்குறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? வாயே இருக்காத மாதிரி பண்றேன் பாரு நானு. சொல்லுமா, பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? நம்மளாம் ரொம்ப மோசக்காரு. ஆனா இப்போ ரசிக்கப்பட்டோம், பண்ணாதீங்க. ஆமா, நான் நல்லவனா எவ்வளோ நாள் வாழணும்னு நினைச்சனோ என்னை யாரும் விடலமா. என்னை டெம்டேஷன் வந்து என்னை கெட்டவன் ஆக்கி விட்டுச்சு. நல்லா எக்ஸாம் படிக்குவேன், இந்த வாட்டி நான் போய் நல்லா படிச்சு பாஸ் ஆகணும்னு போனா சிலபஸே சேஞ்ச் ஆயிட்டுக்குது. எவ்வளோ கோவம் வர இருக்கு. பழைய சிலபஸ் சொல்லக்கூடாது அவங்க மாறிடுச்சுன்ட்டு. நான் திருந்தனா கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன், படிச்சு எல்லாம் மேலே வர முடியாது, என்ன ஆகுதோ நம்ம டேலண்ட்டை ஃபாலோ பண்ணோன்ட்டு பண்ணேன். ஆனால் பண்ண வேலை எங்கேயும் கிடைக்கல. பாஸ் ஆகிட்டேன், சர்டிஃபிகேட் வந்துச்சு, வேலை கிடைக்கல, அங்கே ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அம்மா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு ப்ளூ கலர் சைக்கிள், ரொம்ப நல்ல சைக்கிள். அது 4000 ரூபாவும் 8000 ரூபாவும். சதாசிவ நகரில் ஸ்விம்மிங் பூல் போனேன், பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வரதுக்குள்ள சைக்கிளை காணும், புது சைக்கிள். என்ன மாதிரி சோதனைப்பா எனக்கு. நான் திருட இல்லை, ஆனால் என்னை திருடனாவே மாற்றிட்டாங்க. ஏன் சொல்லு? ஏன் சைக்கிள் திருடிட்டாங்க? இறக்கமே இல்லாமல் எல்லாரும் சைக்கிளை திருட ஆரம்பிச்சிட்டேன். எதனா ஒரு சைக்கிள் பார்த்தா கோவம், எந்த இல்லாதது இவங்களுக்கே இருக்கணும். சைக்கிளில் வந்து ஒரு ஆன் போடுவாங்க, அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு, 7 டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் வரும். ஒயா ஒயா ஆ ஓ ஆ அப்படியெல்லாம் வரும். ஒரு வாட்டி அது வாங்கி என் சைக்கிள் போட்டு ஸ்கூலுக்கு போய் எடுத்துன்னு போயினுக்கிறேன். சாயங்காலம் வந்து சைக்கிள் எடுக்கிற பட்டனுக்குது, ஸ்பீக்கர் காட்டும். என்ன பண்ணிட்டாங்க, என்ன ஸ்பீக்கர் பாக்ஸ் திருடனா மாற்றிட்டாங்க. நான் எல்லா சைக்கிளும் வெளியே உக்காந்து பார்க்கறது, எதெல்லாம் பாக்ஸோட வருதோ. லஞ்ச் பிரேக்கு சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, வெறும் பாக்ஸுக்குன்னு அடிக்கிறது. நான் யாரும் நிம்மதியாக இருக்கு. ஏன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் சர்ச்சுக்கு வந்தேன்ப்பா, சர்ச்சுக்கு வந்தேன், ஆண்டவர்கிட்ட வாழணும் அப்படின்னு. செப்பல் திருடின்னு போயிட்டாங்க. டெம்டேஷன் பாரு. ஜீசஸ் இந்த என்ன பண்ணிக்குவார், பரவாயில்ல விடுன்னு விட்டுக்குவார். நான் விட ஆகல. ஏன்னா எனக்கு எப்படின்னா, நான் எப்படி வெறும் கார்டன் வந்து போய் இவங்கெல்லாம் ஷூ போட்டு லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் மோரியில் போட்டு வீட்டுக்கு சீதா போயிட்டேன். யாரும் நல்லா இருக்கக்கூடாதுரா. நம்ம மேலே போகிறேன்னு தெரிஞ்சா கூட எல்லாரையும் கூப்பிட்டுன்னு போயிடணுன்ற ஒரு முடிவு. இது ஒண்டியாலாம் போகக்கூடாது, எது போனாலும் அப்போ இப்போ இல்லை, இப்போ செப்பல் திருடினாலும் விட்டுட்டு போயிடுறேன், போடா எடுத்துட்டு. ஏன்னா மண்ணை திரும்பிட்ட இயேசுவை பார்த்து. அல்லே லூயா, நல்லா சொல்லுங்க அல்லே லூயா. மழை வந்துன்னு இருக்குது, சைடில் நிலை நிற்கிறேன், ஒரு ஆண்டி மேலே இருந்து கத்துது, ஏய் உக்காளி என்ன மறந்தது. பார்த்தேன், டெம்டேஷன் பண்ணிச்சு. வீட்டில் மஸ்து குப்படிஷன் வச்சிச்சு பண்ணேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 3 நாளில் வந்த டப்பாவை ஸ்கேம் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், ஃப்ரீயாக எடுத்துக்கோடா. எங்கந்திரா எனக்கு வந்துச்சு, நீ எடுத்துக்கோடா, நீ எடுத்துக்கோ. எப்படி இப்போ அப்படி இல்லை, என்ன தானே எடுத்துன்னு போப்பா பரவாயில்லன்னு விட்டுறேன். ஏன்? எங்கள் அப்பாவை பார்க்க அவருக்கு எவ்வளோ துரோகம் பண்ணி கூட என்னை ரொம்ப நேசிச்சாரியா. எவ்வளோ கேட்டவனா கூட நான் மாறினேன், ஆனால் அவர் மாறல. So only we call him as a good shepherd. அவரை எடுத்துன்னு போய் விக்கல, தொட்டில எடுத்துன்னு போய் விட்டுட்டு போல ஒரு வியாபாரத்துக்காக. பண்டிகைக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு தலை முழுக்கல. அவரு எங்க இடத்துல இருந்தாலும் என்னை தேடி வந்த நல்ல மேய்ப்பனவர். எவ்வளவு பேர் சொல்ல முடியாது மாதிரி வந்தாருன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்துல மாறுங்க. அடுத்தது கோபத்துல மாறுங்க. கோபத்துல ஒரு மனுஷன் மாறினா யாரு? கோபத்துல நான் பொண்ணு சர்வீஸ் சொல்ல, கோபத்துல யார் மாறுது? யார் மக கோபத்துல மாறாங்களா மாறுது இல்லையா? என்ன சொல்றாங்க? எனக்கு இன்னொரு கோவம் வர வைக்காத. எனக்கு என்ன ஆகுது? இன்னொரு முகம் இருக்குது. அது பிளாக் அண்ட் ஒயிட், இது கலர் போட்டோ. என்ன சொல்ல கோவத்தை பிறகு சிங்கத்தை தட்டி எழுப்பாத, எனக்கு இன்னொரு முகங்குது. சொன்னாங்களா சொல்றது இல்லையா? கோவம் வரும்போது
கோவம் வரும்போது இன்னொரு முகத்தை பார்க்குறோமா? ஆண்டவர் கோவம் வந்துச்சா வரலையா? வந்துச்சு. ஆனால் என்ன மாதிரி கோவம் தெரியுமா? ரொம்ப நியாயமான கோபம், ரொம்ப நியாயமான கோபம். இன்னொன்று கூட பைபிள் சொல்லுது, அவரு எல்லாருக்கும் கோவம் வந்தா கடைசி வரைக்கும் வச்சுக்குவாங்க, சாகுற வரைக்கும் என்ன சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாவுங்களுக்கு கூட போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மேல என்ன அவங்களுக்கு. ஆனா பைபிள் அப்படி சொல்லு, அவருடைய கோபமோ எவ்வளவு நிமிஷமா? சில நிமிஷம். அப்ப அந்த நேரத்துக்கு தான் ஒரு செகண்ட் வரும். அதுக்கு அப்புறமா ஒரு அன்பு தலைமுறை தலைமையா மறுபடியும் மாறிடுவார் அவர். அல்லேலூயா. எவ்வளவு பேர் அவர் அன்பை ருசித்திருக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்த கோபத்தினால மாறினா யாரு? எஸ், அது நெக்ஸ்ட் சொல்லலாம். இன்னொருத்தர் மாறினார். யாரு? ஜோர சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க மோசஸ் யாக்கோபுக்காரன். வெரி குட். உன்னுடைய பேரு மோசஸ். ஓகே. நெக்ஸ்ட், கோபத்துல ஒரு கொலை பண்ணான் இன்னொருத்தன். பண்ண கரெக்ட். காயின். வெரி குட். யார் மேல கோவம் அவனுக்கு? ஆபேல் என்ன பண்ணிட்டான்? சரி, நான் கேட்குறேன், இப்போ உங்களுக்கு எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க தான், நீங்களாம் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க, ஒரே அம்மா வயிற்றுல பிறந்தீங்க. அப்பப்போ டைலாக் அடிக்கிறீங்க இல்லையா? உங்கள்கிட்ட கரெக்டாக கேட்குறேன், அவங்களுக்கு கோவம் வந்தால் எப்படிங்கிறாங்க? உன் வீட்டு காலில் நான் மெச்சிட்டேனா? எப்போ? செத்தா கூட உன் மூஞ்சில என்ன பண்ண மாட்டேன். செத்துட்டு பேர் அவங்க மூஞ்சில முழிக்க முடியாது, எல்லாரும் அவங்க மூஞ்சில தான் முழிக்கணும். செத்தா கூட உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். எப்படி பாடி நடந்து வீட்டுக்கு போவோம்? கோபத்தை என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு கோபம் வருது, பேசுறாங்க, ஆனா அதை மன்னிக்கிறது நெக்ஸ்ட் அந்த கடைசி வரைக்கும் எடுக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தவன் தான் காயின். என்ன பண்ணா? சொந்த தம்பியே, அப்பா வயிற்றுல அம்மா வயிற்றுல பிறந்த ஒரே குடும்பத்தின் வயிற்றுல சொந்தங்களே என்னவா மாறினாங்க? எதிரியா மாறினான். காரணம் என்னத்துக்காக? கோபத்தினால மனுஷன் மாறுவான். சிஸ்டருங்களை கேட்குறேன், உங்க புருஷங்க கோபத்தில் எவ்வளோ அழகா இருக்கிறாங்க? மை ஸ்வீட்டு, மை லட்டுன்றாங்களா? இல்லை தர சொல்றாங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. சொல்லுங்க பிரதர், நீங்க உங்க ஒய்ஃபுங்கெல்லாம் எப்படி சொல்றாங்க? எப்படி இருக்கிறாங்க? கல்யாணம் ஆகிட்டுக்கிறீங்க, கல்யாணம் ஆகாதுங்க. நீங்க இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா சதாசிவனகர் ஸ்விமிங் பூல் மாதிரி உங்களுக்கு தெரியும். போக 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 கடலை நீங்கள் பார்க்குவீங்க, பலவிதமான மிருகங்களை நீ சந்திக்க வேண்டியதாகுது. நீ அப்போ பாப்பாய், அப்போ நீ என்னை அறிவாய். நான் சொல்றது உண்மை என்று அப்பதான் உனக்கு புரியும். இப்போ விடு, சொல்லுங்க எப்படிங்கிறாங்க? கோபத்தை எப்படிங்கிறாங்க? எப்படி ஆகிறாங்க கோபத்தில்? சேஞ்ச் ஆகுறாங்களா இல்லை லவ் பண்ண மாதிரியே இருக்கிறாங்களா? யார் இருந்தாலும் பிரதர், நாட் only you or me, in anger we will change, but in anger he never changed. உன்னை எத்தனை போய் கசாப் கடையில் வெட்டிட்டு ரஃபி பை கடையில் கொடுத்துட்டு போயிடல, போடுறான் இவனை, ஆனா இவன் பிடிக்கவே இல்லை. என்ன பண்றான் பார், சர்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி பண்றான். அப்போத்தையும் திராட்சை ரசத்தை எடுத்து பண்றான் இவன். பண்ணாரா? இல்ல, பல விதம் உனக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி உன்னை எடுக்கணும்னு பாக்குறாரு. தொட்டியில வந்து கேட்கறாங்க வியாபாரத்துக்கு, கொடுத்துரு இப்போடா கொடுத்துரு பாரு, இந்த மாதிரி ஆடு நான் ரெடி பண்ணி நானே என்ன பண்ணிக்கிறேன், வியாபாரத்துக்கு பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன சொல்ல, இல்லை நான் பாத்துக்கிறேன் விடுன்றாரு. அப்படி இல்லை, மேல இருந்து வந்த பிறகு இன்னொரு ரோட்ல இருக்கவங்க கேட்கறாங்க, கொடுத்துட்டு நான் வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிறேன். கால் ஒடிச்சிட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல நான் தோல் மேல தூக்கின்னு போறேன்றாரு. கறி கடைக்காரன் கேட்கறான், நல்லா இருக்குது நான் பாத்துக்கிறேன், கூட நான் வெட்டி நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் கொடுக்கல. அவர் கோவம் இருக்குது உன் மேல, ஆனாலும் உன்னை பலி செலுத்தாம அவரே பலி செலுத்திக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? அவருடைய ஜீவனை கொடுத்து உன்னை காப்பாத்தினார். அதுக்கு தான் அவர் பேர் யாரு? நல்ல மேய்ப்பன். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்புறீங்க? நல்லா கரங்களை தட்டி இயேசுவை சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் என்னென்னத்தால மாறுறாங்க? கோபத்தினால மாறுறாங்க, டெம்டேஷனால மாறுறாங்க, பயத்தினால மாறுறாங்களே. சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ்னால மாறுறாங்க. சில நல்ல இன்ஃப்ளூயன்ஸுங்க வந்துச்சுன்னா என்ன ஆயிடுறாங்க? அவங்களா ஒரு வேலை வெட்டியே இல்லாதக்கிறாங்க. டக்குன்னு இவங்களுக்கு என்ன ஆயிடுது? யாரோ ஒருத்தர் மூலியமா ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னு நினைச்சுக்க என்ன பண்றாங்க? எப்படி எல்லாம் மாறிக்கிறாங்க பாத்துக்கிறீங்க. ஒரு வேலை ஃபாரின் போயிட்டாங்கன்னா என்ன சொல்லாங்க?
எக்ஸ்கியூஸ் மீ யாரா தப்பா நினைச்சுக்கோங்க. ஆஸ்டின் டவுன்ல இருந்தாங்கன்னா, ஒருவேளை நீங்க ஆஸ்டின் டவுன் தப்பா நினைக்கிறேன், ஆஸ்திரேலியால வந்த மாதிரி பேசுவாங்க. ஒருவேளை ஆஸ்திரேலியாக்கு போயிருந்தா கூட எப்படி பேசுவாங்க சொல்லுவாங்களா? வாழலா. ஆனா குத்துனா என்ன கத்துவாங்க? அம்மான்னு கத்துவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் வந்த பிறகு எப்படி பேசுவாங்க? வாழலா, எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு ஏறம் பாருங்க பிரதர். ஆண்டவரே இவ்வளெல்லாம் ஏமா என் கண்ணில் காட்டுறேன். நிஜமா பிரதர், ஒன்னையில ஒரு 20,000 ரூபாய்க்கு பக்கத்துல ஒரு 2 0 போட்டுட்டோமே சேலரியில. என்ன நட நான் முட்ட ஒரு வீடு கட்டிட்டோமே. ஹாய், யார் இது என் வீட்டு முன்னாடி பார்க்கிங் பண்ணிக்கிறது? ஹாய், என் வீட்டில் ஒரு அங்கிள் இருக்கிறார். அவர் வீட்டில் டிவியே பார்க்கறதுல வெறும் சிசிடிவி கேமராவே பார்க்கறாரு. அவர் பேர் குஞ்சுமோன். நல்ல பேர் வச்சுக்கிறாங்க அவருக்கு. வண்டி எதா நிக்க வச்சா ஆனா ஒரு ஆள்கிட்ட மாட்டினார் அவரு. நல்லா பணக்காரன் பிரதர். அவன் என் ஃப்ரெண்டு, ரொம்ப ரிச். அவன் பிசினஸ்ல கூட ரொம்ப பெரிய பணக்காரன். அவன் வந்தான், காரை நிக்க வச்சான். அவன் வீடு ஆப்போசிட் தான் என் வீடு. எந்த வண்டினா வெளியே வரட்டும், இவர் வெளியே வந்துருவாரு. யாரது வந்தா? அவர் இல்லையா? சாரி சார், முன்னாடி ஒர்க் பண்ணி அவனுக்கு ஏறிடுச்சுப்பா பிபி. அவன் இறங்கிட்டு எவ்வளோடா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கேட்டான். 30/40. எந்த பார்க்கிங் லாட் எவ்வளோ தெரியுமா? 3000 ஸ்கொயர் ஃபீட் இருந்து தெரியுமா? ஜாஸ்தி பேசாத அப்படின்னா. அப்பா இவர் இல்லையா? சரி போ, இறங்கிட்டாரு. எப்படி யார இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது என்ன ஆறாங்கப்பா? மாறுறாங்களா மாறுது இல்லையா? அவங்க கூட தான் நல்லா சுத்திக்குவான். மூக்கொழுவிக்கின்னு, ட்ரௌசர் கிழிஞ்சிக்கின்னு, வாடான்னு கோலி எல்லாம் விளையாடிக்குவான். கொஞ்சம் நல்லா எமச்சா ஆடா எப்படி ஆகுறாங்க? கொஞ்சம் எதனா ஒன்று நல்லா கெட்டுச்சுன்னா, இல்லை ஒரு பையன் ஒரு நல்ல பொண்ணு கெட்டுச்சுன்னா அவரு என்ன பண்ணுவாரு? எனக்கு கெட்ட மாதிரி பொண்ணு இந்த உலகத்தை ஆறா கிடைவாங்க. என்ன சொன்னாங்க? இல்ல ஒரு கார் வாங்கிட்டோமே, இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுச்சு, கார் என்ன ஆயிடுது? எப்படி ஆகுறாங்க? என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் போய் டிராப் குடுறா ப்ளீஸ்ரா அப்படி இந்த ஊர் எப்படி ஆயிட்டாங்க? மாறிட்டாங்க. ஒரு நல்ல இடத்துல ஒரு பொண்ணு கெட்சிட்டோம், ஒரு பையன் கெட்சிட்டோம், இவங்கள கையில பிடிக்க முடியாது. இவங்க வந்து யாருன்னா, இப்போ ஈரான்ல இருந்து விட்டார் பாரு ராக்கெட்டு, இவங்க அப்படியே ராக்கெட்ல இறங்கின மாதிரியே பண்ணோம். பார்த்துக்கிறோம். வேலையில் ஒரு 2 0 எக்ஸ்ட்ரா ஆகிடக்கூடாது, ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல போயிடக்கூடாது. என்னாமா எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த மாதிரி நான் பார்த்தாத்த போன சர்வீஸ் கூட சொன்னேன். அதுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அவங்க ஆயா தான் வளர்த்தாங்க. நான் புறா வளர்த்துனுப்பேன். அந்த ஆயா வந்து எனக்கு கடலை கொடுக்கும், சாப்பாடெல்லாம் பழைய சோறு கொடுக்கும், அந்த புறாங்களுக்கெல்லாம் போடுவேன். அந்த பொண்ணை அந்த ஆயா தான் வளர்த்தாங்க. பழைய கஞ்சி எல்லாம் பண்ணி எதோ பண்ணி அந்த அம்மா வளர்த்துச்சு. சடனாக இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கெட்டுச்சுப்பா. என்ன அம்மா சாமி, ஐயோ 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 ஐயோ. அத்தா தமிழில் ஒரு பழமொழி சொல்கிறாங்களே, அடுத்த ராத்திரியில் என்னவோ சொல்லுவாங்க, பரியனுக்கு ஒரு வாழ்வு வந்தா தூக்கத்தை கூட சொல்லுவேன். கேப்ல வருவாங்க பிரதர், கேப்ல போவாங்க, அவ்வளவுதான். ஒரு ஹெட்செட் காதுல மாட்டிக்குவாங்க, கையிலே பிடிக்க முடியாது பிரதர். ஒரு 3 கோல்டு வாங்கிட்டோம், பேச்ச மாறிடும். வெறும் ஒண்ணே இல்லை, பணம் இப்படி வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க பார்த்தியாங்களா? என் காசுல நீ வாழ்ற, டக்குன்னு பேச்சு மாறுது பார்த்தியா? இதுக்கு முன்னாடி 30 ரூபாய் தான் கொடு, 20 ரூபாய் தான் கொடு, ரீசார்ஜ் பண்ணு. ஆனா எப்படி ஆயிட்டாங்க இப்போ? ஜீசஸ்ட பணம் இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்கம்மா. இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சா இல்லையா? செல்வாக்கு இருந்துச்சா இல்லையா? பெலன் இருந்துச்சா இல்லையா? அதிகாரம் இருந்துச்சா இல்லையா? மாறினாரா? ஏன் மாறல? அதுக்கு தான் அவர் பேரு நல்ல மேய்ப்பன். அவர் அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எல்லாமே இருந்து கூட அப்படிதான் வாழ்ந்தார். அவர் நினைச்சாருன்னா நம்ம எல்லாம் 30/40 தான் கட்டின்னு இருக்கிறவங்களா, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் கூட வச்சுக்கோங்க, பரவாயில்ல. உலகத்தே கட்டணும். அவர் ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு பாத்தியா? சேஞ்ச் ஆகல. ஏழைகளை பார்த்தா கூட அப்படியே பேசுவார்.
பணக்காரன்ட்ட பார்த்தா கூட அப்படியே தான் இருப்பார். பாவிகிட்ட பேசினா கூட அப்படி தான் பேசுவார். பணக்காரன்ட்ட பேசினா கூட அதே மாதிரி தான். நல்லவங்கள்ட்ட ஒரே மாதிரி இருக்குவார், கெட்டவங்கள்ட்டையும் ஒரே. மனுஷங்களாம் யார் சொல்லிட்டா கேண்டில் மாதிரி, யார் பற்ற வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் லைட் தருவாங்க. என்ன பிரவீன், நீ என் குஸ்கா வாங்கி கூட, நான் உன் குஸ்கா வாங்கி தரேன். இல்லை நான் உனக்கு வாங்கி தருவேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நீ செய், அப்போ நான் என்ன பண்றேன்? நீ முதல் செய், அப்போ நான் செய்யறேன். நீ செஞ்ச எனக்கு, அதனால தான் நான் செய்யறது இல்லை. எப்படி வராங்க இவன்? நீ பண்ணியா எனக்கு? சொல்லு 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 சொல்லு. பாம்பேல நீ என்ன பண்ணி சொல்லு. பாப்சப்பாளையில என்ன பண்ணி சொல்லு. அத்தை நானும் சொல்றேன். எப்படி? ஜெயிலுக்கு போயிட்டு வரக்கூடாது பிரதர். யாரோ ஒரு பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வரக்கூடாது. என்ன ஆப்பா பண்றானுங்க, ஏன்னா விதான் சௌதல வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி. ஐயோ என்ன ஒரு பட்சி டாக்டரை பதவி பட்டம் வாங்கி உள்ள போயிட்டு ஒரு வாப்பான்னு கூப்பிடுறோம். ஏய் பார கூத்துக்கோலில கெட்ட கெட்ட பேச திட்டி உள்ள கூப்பிடுறான். சட்டியை கலி இவர் உள்ளது வெளியே வர எப்படி வர? எங்க போயிட்டு வந்தார்? விதான் சௌதல வேலைக்கு போயிட்டு பட்சி என்ன வேலை பண்ணிட்டு வந்தாரு? வேலை வெட்டி இல்லாத வேலை தான் இது. நான் பாத்துக்கிறேன். நேத்து ஒருத்தர் கூட ஹோட்டல்ல கேட்டாரு, தனுஷ் இருந்தாரு, இப்போ சாப்பிட்டு இருக்கும் போது வந்தாரு பாரு ஒரு ஹீரோ. இப்போ ஒரு இதான் இருக்குது, அதை முடிச்சுட்டு சர்ச்சை பண்ண. இப்போ என்ன சொல்றாரு இவரு? நீ என்ன சொல்ல வர? நீ ஹலோ, ஜெயிலுக்கு போறது ரொம்ப ஈஸிப்பா. படிக்காதவங்க, வேலை வெட்டிக்கு போகாதவங்க, ஒரு கத்தியை வந்து ஒரு லேடி தக்காளி அறுக்கிறதோ ஒன்று, ஆயா தொண்டையை பிடிச்சி இப்படி அறுத்தாலும் ஒன்று தான். புரியுதா? அதுலலாம் ஒன்றும் பெருமைலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. உள்ள ஜெயிலில் கான்டெக்ட் ஆயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க உள்ள போன எல்லா ரவுடிக்கும் டச் ஆயிடுச்சு. டச் ஆகிட்ட. இப்போ எங்கே ஆகிட்ட தெரியுமா? தாய் தகப்பனின் மண்ணு இதுக்கு டச் ஆகிட்ட. நீ வேற எதுக்கோ டச் ஆகல. நீ எழுதி தர, இதுதான் லாஸ்ட்ல ரிசல்ட். புரியுதுங்களா? நல்லா சொல்லுங்கம்மா. இப்ப பாத்தீங்களா கவர்மெண்ட் இது தனி சந்திரால ஒரு பையன் 25 வயசு பையன் ரவுடி ஷெட்ரா என்ன பண்ணிக்கிறாங்க? சுல்தான் பாளையில கூட ஒருத்தர் இருந்தா, அப்படித்தான் நான் பார்த்தேன். பட்டெக்ஸே வெட்டிக்கிறான். முது வெட்டில பம்மு. எப்படி? இன்ஃப்ளூயன்ஸ். உஷாராயிரு, அறுத்துருவாங்க. கமெண்ட் என்ன தெரியுமா போட்டுக்கிறாங்க கீழே? இவன் என்ன பண்ணா அது அறுவடை, இவனையா போட்டு டைம் சோசியல் மீடியால வேஸ்ட் பண்றேன்றான்னு. ஒரு ரவுடி கூட போய் சேர்ந்துட்டா இவங்க என்ன ஆறாங்க? கக்கூஸ் போயிட்டு பாதியில ஏஞ்சி வந்த மாதிரி நடக்கிறான். வாசிக்க பிரதர் அப்படியே ரெக்கார்டிங். என்ன சாதனை பண்ணடா நீன்னு கேக்குற? என்ன நீ பச்சியா? 11 வருஷம் டாக்டர் படிக்கிற மாதிரி பச்சியா? 7 வருஷம் லாயர் படிக்கிறான், இவ்வளவு 1000 பேச்சு, அது பச்சா? இல்ல, 100 ரூபாய் கத்தி வாங்கி குத்துன, அது என்ன பெரிய வேலை? ரஃபி பை 15 ஆடு வெட்டுறாரு. எவ்வளவு மர்டர் பண்றாரு அவரு? அவர் பண்ணாத கொலையா? தொட்டியில இருக்கிறவன் எவ்வளவு கத்தி கொலை பண்றான்? மாடை எப்படி தூக்குறான், ஒரு அறுக்குறான். மஸ்கிட்டோ பேட் பண்ணுது பாது, எவ்வளவு கொசு வச்சா வடிக்குது. மேனேஜர்கிட்ட ஒரு லெவலுக்கு பாஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன வருது இல்ல பிரதர்? நான் யாரையும் பார்க்கல. நம்ம கிறிஸ்டியன்ஸுங்க பக்கா நம்பர் 1ங்க. அதெல்லாம் நம்ம சர்ச்சில் யாருன்னா இருந்தா ஒன்று மனம் திரும்பணும், இல்லை இந்த சர்ச்சை விட்டு ஓடினு. என்கிட்ட மாட்டாதானா? தயவு செய்து சொல்றேன் பாரு, எங்க சர்ச்சில் ஒரே ஒருத்தர் தான் பாஸ். உங்க காசுனாகட்டும், கோல்டன் ஆகட்டும், என்னன்னாகட்டும், வெளியே செருப்பு வச்சுக்கிற அங்கேயே விட்டுட்டு உள்ளவா. ஏன்னா எங்க பாஸ் உலகத்தை படைச்சவர். ஹல்லேலூயா. இங்க அதுக்கெல்லாம் நானே ஆக்சுவலா வந்து என்டர்டெயின் பண்றதுல நானும் அந்த இடத்துல வர்றது. ஏன்னா அவர் தான் ஒரே ஒரு பாஸ். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்தா என்ன ஆறாங்கம்மா? மாறுறாங்களா? மாறது இல்லையா? சொல்லுங்கம்மா. ஒரு லவ்வர் கெச்சிடக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் இவங்கள பிடிக்க முடியாது. யாருக்கும் கிடைக்காத பார்ட்னர் கெச்ச மாதிரி பண்ணுவாங்க.
Come the side down குத. ஓ நான் வரோம் சிஸ்டர், எனக்கு கடைசி வாய்ப்பு எத்தனா கொடுப்பானுவேன். கொஞ்சம் மேலே ஆண்டவர் உயர்த்திட்டாருன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து சொந்த வீட்டுக்கு என்ன பண்றாங்க, இப்போலாம் நான் ரொம்ப பிஸிப்பா, ஒன்றும் இல்லை வீட்டில் உட்காந்து ஃபோன் நோண்டிக்குவாங்க. ஆனால் வெளியே பேசுறது என்ன, ஃபுல் பீட்ரு தான். பேதுரு எப்படி குளிர் காஞ்சாரோ வீட்டில் உட்காந்து குளிர் காயிறாரு, அவ்வளோதான். ஆனால் பேச்சு என்ன ஆகுது, நான் பார்த்துக்கிறேன் பெரிய பெரிய ரவுடிங்க போட்டோ போடுவாங்க. யார் கொத்தா யார் கொத்தா, அவனுக்கு நின் கொத்தா. விஜய் வீட்டுக்கிட்ட போய் நிறுத்துக்கிறாங்க, பிச்சை எடுக்க போறாங்க. அத்த கௌரவமா வேற காட்டுது, விஜய் வீட்டை போயிட்டு வந்தேன். அவன் மேல இருந்து 10 ரூபாய் சேஞ்சில் இருக்குதாருனா அது போடு. கோவர்தா உங்களுக்கெல்லாம் நான் சொன்னா பரவாயில்ல, ஸ்டாப் பண்ண மாட்டேன், பேசு. என்ன ஆகுறாங்க இவங்கெல்லாம், இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததோ சேஞ்ச் ஆகுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா, தெரியுமா இல்லையா? அவர் பவர் என்னன்னு தெரியுமா? சும்மா ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் அழிச்சிடுவார். நினைச்சாருன்னா சந்திதியே இல்லாத பண்ணிடுவார். அந்த மாதிரி ஆண்டவர். ஆனா எப்படி இருந்தார் தெரியுமா? சாந்த குணம் உள்ளவர், எல்லாமே இருந்து கூட இல்லாதபடி காட்டுகிற ஒரு ஆண்டவர். அதுக்கு தான் அவர் பேர் நல்ல மேய்ப்பன். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவோ பவர் இருந்து கூட அவர் பவர் எல்லாம் யாருக்கும் காட்டாம அமைதியா இருந்தார். ஆமென். இன்ஃப்ளூயன்சஸ் சேஞ்ச் பண்ணிச்சு. யார் மாறு இந்த இன்ஃப்ளூயன்சஸ்ல? இஸ்ரேல் ஜனங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுமே மாறிட்டாங்க. காசு பண்ண வந்ததை என்ன பண்ணாங்க, மேலே போயிட்டு எல்லாத்தையுமே பண்ணி மாத்திக்கிறாங்க. மாறுறாங்களா? அண்ணன் தம்பிங்க மாறுறாங்களா சொத்துக்காக? நான் எவ்வளோ ஃபேமிலியில் பார்த்துக்கிறேன், தம்பிங்களுக்கு அண்ணன் கொலா திறந்து விடுறதில்ல, தண்ணி விட மாட்டாங்க. இருக்கிறீங்களா யாருன்னா இங்க? ரொம்ப மோசமா செத்து போவ நீ. அக்கா தங்கச்சிங்களுக்கு அப்படியே நட மாறுது. இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுமே தங்கச்சியை ஒரு மாதிரி பார்க்கறது, அம்மாவே ஒரு மாதிரி பார்க்கறது, அப்பாவே ஒரு மாதிரி. நீ கெமிலியன். நீ ஆண்டவருக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. நீ ஐஸ்வர்யவானாயிரு, கோடீஸ்வரனா, இந்த உலகத்துக்கு வேண்டாத பெருசு. தேவனுடைய பிள்ளைக்கு அது ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ இருந்த அவரே ஒரே மாதிரிக்கிறாருன்னா எங்கேயோ சேத்துல இருந்து வெளியே வந்த நம்மலாம் இன்னும் எவ்வளோ லெவல் கீழே போனோம். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டுடைய பிள்ளைங்க நீங்க ரொம்ப உஷாராகணும். சில ஆசீர்வாதங்க வந்து பிளெஸிங் இல்லை, நீங்க யாருன்னு காட்டுறது தான் ஆசீர்வாதம். some blessings are to show who you are. உங்களுடைய ஒரிஜினல் அப்பதான் தெரியும். அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துட்டு உங்களை பார்க்குவார் எப்படி இருக்கிறேன்ட்டு. குழந்தை வேண்டா குழந்தை கொடுத்துருவார், கல்யாணம் வேணுமா கல்யாணத்தை கொடுத்துருவார், வீடு வேணுமா வீடை கொடுத்துருவார். அதுக்கப்புறமா நீ யாருன்னு அப்பதான் அவர் தெரியும். கண் இங்க இருக்குதா ஏமல இருக்குதான்னு பார்க்குவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது ஜனங்க என்ன ஆகுறாங்க, மாறுறாங்க இல்லை பிரதா? உங்க கூடவே வேலை செஞ்சுக்குவாங்க, டக்குன்னு எதுனா ஒரு அப்கிரேட் ஆயிட்டோம் உங்களே வேற மாதிரி பார்க்குவாங்க. ஒரு அம்மா மேலே இருந்துச்சு 4th ஃப்ளோரில். அந்த அம்மா நான் போன சர்வீஸ் ஜெப்டோலேருந்து ஒரு பையன் வந்திருந்தான். இன்னொன்று ஏதோ ஒரு பையன்ற சாரி ஒரு பிரதர் வந்திருந்தார், பெரியவர், வயசில் பெரியவர். ஏதோ ஒரு சின்ன பேக்கேஜ். அந்த லேடி வந்து 4th ஃப்ளோரில் இருக்கிற அது சொன்னார், பையா லிஃப்ட் இருக்குதான்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை பையா, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பேக்கில் போட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவங்க மேலே எடுத்துக்குவாங்க. அவங்க சொல்கிறாங்க மேலே வந்து கொடு அப்படின்றார். அவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 வயசு. ஒரு 1st ஃப்ளோர்னா கூட பரவாயில்ல இல்லையா, 4th ஃப்ளோர் அதுதான் இருக்குது. இன்னொன்று என்னன்னா அது ஆப்ஷன் இருக்குது மேலே அப்படியே எடுத்துன்னு போகிறது. அது எவ்வளோ கீழ்த்தனமாக பார்க்குறாங்க பார்த்தியா? ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க தானே. ஆனால் இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, எல்லாத்தையும் சம்பாரிச்ச ஒரே ஒரு தக்காளிக்கே அவங்க ஆர்டர் பண்ணிட்டு 30 ரூபாய்க்கு தக்காளி. ஆனால் எப்படிக்கு வாங்குவாங்களா,
இருக்கிறீங்களா யாருன்னா அந்த மாதிரி தக்காளி ஆண்டி? மன திரும்புங்க. உங்க வீட்டுக்கு யாருன்னா டெலிவரி பாய்ஸ், யாருன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு ரேபிடோ பண்ணாங்கன்னா, இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, 10 ரூபாய் இடத்துல 30 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க அவங்களாம் கீழ்த்தனமா பார்க்கக்கூடாது. நம்மலாம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு மேலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாறிடக்கூடாது. நீ ஆண்டவருக்கு நீ ஆராதிக்கிற ஆண்டவர் என்னைக்குமே அப்படி பார்த்ததில்லை. அப்படி பார்த்திருந்தாருன்னா உங்ககிட்ட கூட வந்துக்க மாட்டார். நம்ம எடைக்கு ஒரு இடத்துக்கு கூட தராசுலே நிற்க மாட்டோம். தராசுக்கு வைக்கக்கூடாத இடத்துல நம்மளை கர்த்தர் வச்சு அழகு பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் பேர் யாரா இருக்கிறாரா? நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். கடைசியில வீக்னஸ்னால சேஞ்ச் ஆகுறாங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொன்ன? வீக்னஸ் 7. வீக்னஸ், இன்ஃப்ளூயன்சஸ், கோபத்தினால, பெருமைனால என்ன வராங்க? சவுல் வந்து என்னன்னா பெருமைனால். லாஸ்ட் அது சொல்லிடுறேன். வீக்னஸ்ல இப்போ படிச்சிடலாம். நெக்ஸ்ட் பெருமைக்கு போயிடலாம். டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் நோ ப்ராப்ளம். சிமிலர் தான். வீக்னஸ்னால சேஞ்ச் ஆகுறாங்க ஜனங்க. எப்படி வீக்னஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது? எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுறாங்க வீக்னஸ்ல? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்க பிரதர். பலவீனம் இல்ல, சரீரத்தை பலவீனம் இல்ல, ஏதாவது ஒரு கேரக்டர்ல வீக்னஸ் என்ன சேஞ்ச் ஆகுறாங்க. என்ன சொல்றாங்க பையன்களை? என்ன சொல்றாங்க? நான் நைட்டெல்லாம் கரெக்ட், காலையிலேருந்து ராத்திரி இருக்க கரெக்டாக இருக்கிறேன். 8 மணி ஆனா எனக்கு என்ன ஆயிருது? இது உதிருது. என்ன பண்ண? அப்போ என்னை கூப்பிட்டுன்னு போகுது அப்படியே கம்னலி, ஆயில் மில் ரோடு, அப்பு, கல்யாணி, அங்க என்ன பண்ணுது? லொகேஷன் போட்டு என்ன பண்ணுது? சமுத்ரா. சிஸ்டருக்கெல்லாம் தெரியாது, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. பிரதர்ஸுங்களுக்கு தெரியும். பரம்பரை கோயிலுக்கு போயின்னு இருக்கவங்களாம் சொல்றேன், மன திரும்பிடு. என்ன ஆகுது? இதெல்லாம் வீக்னஸ். என்ன வராங்க? அது வீக்குன்னு தெரியும், ஆனா என்ன ஆயிடுறாங்க அவங்கலாம்? வைஃபுங்க சொல்லிக்கிறாங்க என்கிட்ட, பார்த்துக்க என் ஹஸ்பண்ட் மாற்றம் பிரதர், குட்டிக்கலன்னா அப்படியே நடக்குவார் பிரதர். கோல்டு பிரதர், அவர் கோல்டு குடிச்சிட்டாருன்னா பிரதர், அந்த மாதிரி தகரடப்பா எங்கேயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. நேற்று காலையில தமிழ்நாட்டில் ஒரு நியூஸ் பார்த்தேன். பெரிய பிரிட்ஜில் இருந்து வந்து என்ன ஆயிட்டு இருக்கிறாரு? ஒருத்தர் விழுந்துட்டு இருக்கிறாரு. எங்க விழுந்துட்டு இருக்கிறார்? பாவம், மோரியில விழுந்துட்டு இருக்கிறார். கல்லு மேல விழுந்து செத்துட்டுக்கிறார். ஃபயர் ஸ்டேஷன் எல்லாம் கூப்பிட்டு வர வச்சாங்க. ஃபுல் லேடர் எல்லாம் போட்டு இறங்கி அந்த பைப்பெல்லாம் இழுத்து கீழே இறங்குறாரு. போய் பார்த்தா தூங்கின்கிறாரு. மோரி கல்லு மேல பிரதர், செத்த போட மாதிரி தூங்கின்கிறார் பிரதர். யான்னு கேட்டா தூக்கம் வரல, நீங்க தூங்கின்கிறாரா? அவர் தூக்க போறாரு, காப்பாத்துறாரு. டச் பண்ண இவரு ஏன் இவர் இங்க தூக்க போனார் சொல்லுங்க? அவருடைய வீக்னஸ். வீட்டுல பெட் இருக்குது, ஆனா மோரியில தான் தூங்கணும்னு ஆசைப்படுறாரு. சில பேர் என்ன சொல்லுவீங்க? நான் பொண்ணுல கொஞ்சம் வீக், கல்யாணம் ஆயிட்டு கூட நீ என்னங்கிற அங்கங்க ஸ்லிப் ஆகுற. ஏன் சொல்லு? ஏன்? அதான் நீ கல்யாணம் ஆட்ட ஆசைப்பட்ட, ஒரு பொண்ணு வேணும்னு நினைச்சு, பொண்ணுக்கு கெட்டிடுச்சு. இப்போ இன்னொன்னு ஏன் பாக்குற சொல்லு? சொல்ல மாட்டீங்க பாரு. இந்த மாதிரி ஏன் பிரதர் பிரசங்கெல்லாம் பண்றீங்க? இந்த மாதிரி யாரும் உண்மையை தெரிஞ்சுக்கங்க. சத்தியத்தை அறிவீர்கள், தெரிஞ்சாதான் நீ விடுதலை ஆவ. ஆமென், அல்லேலூயா. இப்போ இன்னொரு பொண்ணை பார்க்கத்தான் உனக்கு ஒரு ஆசை வருது சொல்லு. ஆல்ரெடி உங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்க கூட நீ அனுபவம் பட்டுக்குவேன். அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாம் உடம்பு தான் இன்னொரு பொண்ணுகிட்ட கூட இருக்கும். ஆனா நீ ஏன் இன்னொருத்தரை பார்க்குற? தட்ஸ் யுவர் வீக்னஸ். So only you change in your weakness. ஜீசஸ் கிட்ட 5 புருஷன் இந்த ஒரு பொம்பளை வந்து விபச்சாரத்தில் அடிச்சு கல்லில் எடுத்துன்னு வந்தாங்க. ஒண்டியா மீட் பண்ணாரத்த. எல்லாரும் போயிட்டே பிறகு என்ன பண்ணிக்குவாங்க? தப்பு பண்ணிக்கலாம் இல்லையா? அவரு he was not weak man, he was a very strong person. அவர் வீக்னஸ்ல அவர் ஒடுமு வலி இருந்தா கூட அவர் சேஞ்ச் ஆகல. சிலுவையில சாவர நேரத்தில் கூட உங்களை விட்டே கொடுக்கல அவர், தெரியுமா? பிதாவே
இவர்கள் என்ன செய்கிறார்கள்ட்டு இவங்க என்ன பண்ணுப்பா, மன்னிச்சிடுனாரு. அவர் அவ்வளவு வழியில கூட உன்னை மன்னிச்சார். அதுக்கு தான் அவர் பேரு நல்ல தகப்பனவர், அதுக்கு தான் ஒரு நல்ல மேய்ப்பனவர். ஹல்லேலூயா. எவ்வளவு தப்பு பண்ணிக்கிறோம் நம்ம அந்த மாதிரி, பட் ஸ்டில் காட் லவ் யூ. நீ எவ்வளவு தப்பு பண்ணிக்கிறீங்க, ஒரு பையன்கிட்ட கல்யாணம் ஆயிட்டு கூட ஸ்லிப் ஆகிக்குவீங்க, பட் ஸ்டில் ஆண்டவர் பார்த்து அதெல்லாம் மூடிட்டார். இப்போ திருப்பி உன் மேல இருந்து என்ன பண்றாரு, ஒரு வீடை கட்ட ஆசைப்பட, சுடுகாடு கட்டணமா இருந்துச்சு, ஆனா உன்னை வச்சு தேவ ராஜ்யத்தை கட்டுறாரு. அதுதான் இஸ் unchangeable God. So only I call him as good shepherd. அவங்க சொல்லிக்கிறேன், என்னை பார்த்து ஒருத்தர் அம்மா கேட்டாங்க, நல்ல பையன் நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. நான் கையெழுத்து கும்பிட்டு அவங்கள, இந்த உலகத்திலேயே யாரும் சிரிக்கிறாங்களம்மா, யாருன்னா நீங்க சொல்லுங்கம்மா, உலகத்திலே இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு யாருன்னா 2 பேரை சொல்லுங்க. யாரும் இல்லைன்ற, ஏன்னா அவங்களாம் கேண்டில், யார் பத்த வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு தான் லைட் காட்டுவாங்க. அதுக்கு தான் உங்க பிள்ளைங்களுக்கு கொண்டு நீங்க நல்லது பண்றீங்க, வேற உங்க பிள்ளைங்களுக்கு பண்ண ஆசை. ஏன்னா உங்க பிள்ளை தான் உங்க பிள்ளை. ஆண் குஞ்சு பெண் குஞ்சு, பையன் வந்து ஸ்பெஷல். அதனால தான் உங்களுக்கு எல்லாம், அதனால தான் நம்ம அடி பண்றோம். ஆண்டவர் அப்படியெல்லாம் இல்லையா? பைபிள் சொல்லுது, நீ யாரா இருக்கும் போது அவருக்கு என்னவா இருக்கிறா, உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ண. எதுல வீக்கா இருக்கிற அதுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் தரவான்றாரு. நீ வீக் ஆகிற எடுத்துன்னு போய் ஆண்டவர் விக்தில்ல, ஒண்ணு தொட்டில ரசல் மார்க்கெட் எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணல. இந்த ஆடு சரியே இல்லப்பா, குட்டி விட மாட்டேங்குது, இந்த ஆடு ரொம்ப வீக் ஆகுதுன்னு கொடுக்கல. உன்னை ரெடி பண்ணுட்டு அவருடைய உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்தினார் பாரு. அதுக்கு தான் ஒரு பேர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். ஆமென். நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு 10 முட்டை வாங்கினீங்கன்னா அந்த முட்டையில் ஒரு முட்டை ஒரு நல்லா இல்லைன்னா என்ன பண்றோம், கடைக்காரர்கிட்ட போயிட்டு என்ன பண்றோம், மக சேஞ்ச் பண்றோம். லேடிஸ்க்கெல்லாம் அவ்வளோதான் ஹெவி ஃபைட்டே பண்றாங்க, பார்த்துக்கிறேன். ₹1 ஃபைட் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆண்டி, ₹1 பார்க்கறது எவ்வளோ நல்லா இருந்தாங்க, ₹1 விட மாட்டேங்க. அவர் பாவம் இல்லைன்றார், விட மாட்டேங்கிறாங்க. வெரி குட், கேட்கறதுக்கு நல்லது தான், ஆனால் கேட்குற வித கூட 1 கோடி ஏற்ற மாதிரி கேட்டாங்க. அதான் பயம் வந்துச்சு. அந்த 10 முட்டையில் ஒரு முட்டை ஒஞ்சிட்டுச்சுன்னா என்ன பண்றாங்க, நம்ம ஒஞ்சி வரும்போது கூட ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு, அவர் உடைக்கிறது இல்லை நம்மளா, அத்தையே அப்படியாவது ரெடி பண்ணி அது உள்ளேருந்து ஒரு உயிரை வளர வைக்க பார்க்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்தது பெருமையில சேஞ்ச் ஆகுறாங்க. பெருமை, ஒரு பெருமை பிரைடு வந்துச்சுன்னா என்ன ஆறாங்க, அந்த விஷயத்துல சவுல் அவனுக்கு ரொம்ப பெருமை, பெரிய ரவுடி. அதுக்கு என்ன பண்ண, ஸ்டீவனை சாவச்சிட்டா. ஆனா கடவுள் சவுல சாவச்சாரா? சவுல என்ன மாத்தினாரு, ஊழியக்காரனா மாத்தினார். அதுக்கு தான் அவர் பேர் நல்ல மேய்ப்பனவர். எல்லாரும் தப்பு பண்ணா ஜெயில போயிட்டு ஆயுள் தண்டனை கொடுக்குவாங்க, ஆனா இவன் நியாயாதிபதியா இருந்த கூட நம்மளுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கல, நம்ம மூலியமாவே 10 குடும்பத்தை காப்பாற்றணும்னு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்கம்மா ஆமென். நீங்க கூட வீக்னஸ்ல சேஞ்ச் ஆவீங்க. உங்க ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப அட்டாச் ஆகிருந்தீங்கன்னா என்ன ஆயிடுறீங்க, வீக் ஆயிடுறீங்க. ப்ரேயர் பண்றது இல்ல, ஆண்டவர் மேலேயே கோபம். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டேன், ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டேன், why did you do this Lord, ஏன் எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளவு கவலை, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் கேட்டுவீங்க கடவுள். அந்த வீக்னஸ் உங்களுது. ப்ரேயர் பண்ணிக்க மாட்டீங்க, பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜீசஸ் மேலே கோவம், சர்ச்சுக்கு வந்துக்க மாட்டேன், உன்னோட வீக்னஸ். பட் ஆண்டவர் பாத்தியா உன்னை அழிக்கல. ஆண்டவர் என்ன பண்ணாரு, உருவாக்குனார் பாரு. நீ வெளியே இருக்கும் போது கூட உன்னை தேடி வந்தாரு பாரியா. நீ சர்ச்சுக்கு வரல கூட உன்னை தேடி வெளியே வந்தாரு பாத்தியா. அதுக்கு தான் அவர் நல்ல மேய்ப்பன் அவரு. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது வருவாங்களா? 99 ஆடை விட்டு யாருக்காக வந்தாரு, ஒரு ஆடுக்காக வந்தார். விட்டு வருவாங்களா? நான் கேட்கிறேன் உங்களெல்லாம். 99 இருக்குது, இங்க 99,000 இருக்குது உங்களுக்கு. அது வெறும் ₹1000 தான் பொருள், அது ஒண்ணு காண போயிடுச்சு. 99 பாக்குறீங்களா, ₹1000 பாக்குவீங்களா?
99க்கு இது 1000 ரூபாய் போனா போதுன்னு தான் விடுவோம். அவரெல்லாம் அப்படி இல்லப்பா. அந்த ஒண்ணு கூட எனக்கு ரொம்ப விசேஷமானதுன்னு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் கிருபையோட உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க எல்லாம் ரோட்ல இருக்கும்போது கூட ஜீசஸ் உன்னை லவ் பண்ணி தேடி வந்தார்ப்பா. உங்களுக்கு தெரியல அவர் அன்பு என்னன்னு உனக்கு தெரிய ஒரு நாள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்கள்கிட்ட வந்து எல்லாமே இருந்து ஒண்ணு கம்மியாயிடுச்சுன்னா அவங்கள அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப 10 துணி இருக்குது உங்கள்கிட்ட, அதுல ஒரு துணி எங்கேயா காண போயிடுச்சு, அதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது, ஆல்ரெடி இருக்குது இல்லையா அப்படின்னுவோம். ஆனா ஜீசஸ் அப்படி பார்க்கல, அந்த ஒரு ஆடை தேடி தான் வந்தார். பைபிள் சொல்லி என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கும். நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தா இந்த வசனத்துக்கு நீ செவி சாய்ப்ப, அவரை போலவே மாறணும்னு ஆசைப்படுவ. பணம், காசு, உயர்வு, பயம், பெருமை, பேரு, புகழ், இன்ஃப்ளூயன்ஸ் எது வந்தாலும் என்னை எங்க அப்பா விட்டு யாரை பிரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் மாறுவாங்க, ஆனா அவர் என்ன ஆக மாட்டாரா? அதுக்கு தான் அவர் பேர் நல்ல கடவுள். அதுக்கு தான் உனக்கு ரத்தத்தை கேட்கல அவர். அதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு பலி கேட்கல. அதுக்கு தான் வந்து நீ என்னை தூக்கு நல்லா சொல்லல, அவரே உன்னை தூக்கின்னு வரார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப தெரியுதுங்களா ஏன் அவர் நல்ல மேய்ப்பன்ட்டு? அவர் சோதனை வரும்போது கூட மாறாம உன்னைய லவ் பண்ணார். உனக்காக தான் வந்தாரு. அவருக்குன்னு பிரச்சனை வந்துச்சு, ஆனாலும் உனக்காக நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு போல அந்த பிரச்சனையை சகித்து கொண்டு உன்னை காப்பாற்றணும்னு வந்த மேய்ப்பன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், இந்த நல்ல மேய்ப்பன் இருக்கிற வரைக்கும் ஒன்னத்துக்கு நீ குறைபட மாட்டேன். எவ்வளவு பேர் சொல்ல முடியுங்க? I have my good shepherd, so I will lack nothing. I shall not want anything, man, if I have only my good God. ஒருத்தர் இருந்தா போதும், எனக்கு நல்ல உணவு தருவார், நல்ல வாழை வச்சு நல்ல தண்ணி கொடுப்பார், புல்லுள்ள எடுத்து கொண்டு போய் என் தலையை அபிஷேகம் பண்ணுவார், என் சத்துருக்கு முன்னாடி என்னை உயர்த்துவார். அதுக்கு தான் அவர் பேர் நல்ல மேய்ப்பன். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல முடியும் இந்த நல்ல மேய்ப்பன் எனக்கு தேவை? ஒருவேளை தொலைஞ்ச ஆடா இருக்கலாம், ஒருவேளை விட்டு போயிருக்கலாம், ஒருவேளை யாரும் வேண்டாம் டெம்டேஷன்ல போயிட்டுக்கலாம், வீக்னஸ்ல விழுந்துட்டுக்கலாம், பயத்துல போயிட்டுக்கலாம், கில்ட்டில மறந்துட்டு இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தினால நீ என்ன ஆயிட்டுக்கலாம், ஆண்டவர் விட்டு போய்க்கலாம். பட் டுடே காட் வாண்ட்ஸ் டு கால் யூ பேக் அண்ட் சே தட் ஹி லவ்ஸ் யூ மோர். உங்கள் ஆண்டவர் என்ன பண்ணார்? ரொம்ப நேசிக்கிறார். எவ்வளோ பேர் வர ஆசைப்படுகிறீங்க? எல்லாம் அப்படியே உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து